Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு தொடர்ந்துள்ளார். புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணை நடத்தி முடிப்பதற்கு உரிய காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அவர் முன்வைத்துள்ளார். அதிமுக சின்னம் மற்றும் உட்கட்சி விவகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி வழக்கு பதிவு செய்துள்ளார். குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், வழக்கு தொடர்பான விவரம். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுத்தது கட்சி விதிகளில் திருத்தம் செய்தது தொடர்பாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ரவீந்திரநாத், கே சி பழனிசாமி, புகழேந்தி உள்ளிட்டோர் அளித்த மனுக்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணைய விசாரணையை நடத்த தடை விதிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க கோரி ரவீந்திரநாத் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் ஜி அருண்மோகன் அமர்வு தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீட்டு உத்தரவின்படி ஒரு அரசியல் கட்சியில் இருவேறு பிரிவுகள் இருந்தால் எந்த பிரிவு உண்மையான கட்சி என்பது குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. எனவே இது குறித்து விசாரிக்கலாம் என நீதிபதிகள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்துவதற்கு உரிய காலக்கெடுவை தேர்தல் ஆணையத்திற்கு நிர்ணயிக்க வேண்டும் என்றும் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராக வேண்டிய சூழல் உள்ளது, அதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாலும் காலக்கெடுவை நிர்ணயிக்க வேண்டும் என இந்த புதிய மனுவில் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.